மேஷ ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வீண் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்தும். அவசியத் தேவை என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டாம். வியாபாரத்தில் பணியாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. சந்திராஷ்டமம் இருப்பதால் ஒரே நாளில் முக்கியமான 4-5 வேலைகளை பார்க்க வேண்டி வரும். மற்றவர்களின் பிரச்சனையில் தலையிடுவதால் வீண் பழிச்சொல் ஏற்படும். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டி வரும். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் என்று சுறுசுறுப்பை காணலாம். உங்கள் உடல் நலம் இன்று உங்களை முழுமையாக ஆதரிக்கும். நீங்கள் பணம் சேமிக்க உங்கள் வீட்டின் உறுப்பினர்களிடையே பேசுவது அவசியம். அவர்களின் ஆலோசனை உங்களின் அடிப்படை நிலை மாற்றத்தில் உதவியாக இருக்கும். நீங்கள் சேர்ந்து வாழும் ஒருவர் உங்களின் தற்செயலான அனுமானிக்க முடியாத நடத்தையால் வெறுப்பாகி அப்செட் ஆவார். உங்கள் ஸ்வீட் ஹார்ட் உங்கள் நடமாடும் ஏஞ்சலாக மாறும் நாளிது. அந்த இனிமையை தருணத்தை உணர்ந்து மகிழுங்கள். இன்று ஆபீஸில் அனைவரும் உங்களிடம் இணக்கமாக அன்பாகவும் நடந்து கொள்வார்கள். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் தாயிற்கு சேவை செய்ய முடிவு செய்வீர்கள். ஆனால் எதிர்பாராத வருகின்ற வேலைகளால் அவ்வாறு நடக்காது. இதனால் உங்களுக்கு கவலை அளிக்கும். இன்று மனது கினியவருடன் பொழுதை கழிப்பது எத்தனை இன்பமானது என்பதை அறிவீர்கள். அஸ்வினி, வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மனக்குழப்பம் உண்டாகும். உடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நல்லது. பரணி, அலைச்சல் அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் சங்கடங்களை சந்திப்பீர். செயல்களில் இழுபறி ஏற்படும். பிறரை அனுசரித்து செல்வது அவசியம். கார்த்திகை 1, தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். இயந்திர பணியில் ஈடுபடுவோருக்கு எச்சரிக்கை வேண்டும். குடும்பத்தினர் ஆலோசனை நன்மை தரும். ரிஷபம், ரிஷபராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனவருத்தங்கள் நீங்கும். உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். விற்பனையும் அதிகரிக்கும். ஆடை ஆபரணம் சேரும். மனைவி வழியில் ஆதரவு பெருகும். தாயாரின் உடல்நிலை சீராகும். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் வேலைகளை உடனடியாக முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். எல்லையில்லா பொருள் நிறைந்த வாழ்வை அனுபவிக்க உங்கள் வாழ்வை மேன்மையானதாக ஆக்கிடுங்கள். கவலைகள் இல்லாதிருப்பதே இதற்கான முதல் படியாகும். புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும். புதிதாக பணம் வரும். புதுமனை புகுவிழாவுக்கு உகந்த நாள். காதல் வாழ்க்கையின் சரங்களை நீங்கள் வலுவாக வைத்திருக்க விரும்பினால் 3வது நபரின் வார்த்தைகளை கேட்டு உங்கள் காதலனை பற்றி எந்த கருத்தையும் கூற வேண்டாம். வேலையில் மெதுவாக நடக்கும் முன்னேற்றம் சிறிய டென்ஷன்களை உருவாக்கும். இன்று உங்கள் சக ஊழியர்களுடன் மலையில் நேரம் செலவிடுவீர்கள். இருப்பினும் கடைசியில் நீங்கள் அவர்களுடன் நேரத்தை வீணாக்கியது உணர்வீர்கள் மற்றும் எந்த பலனும் இல்லை. இன்று அதிகமாக உண்டலோ அல்லது குடித்ததாலோ உங்களில் ஒருவருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படலாம். கார்த்திகை 2, 3, 4, உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் லாபம் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். ரோகிணி, வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மிருகசீரிடம் 1, 2, முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர். இழுபறி வேலை நடக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும். சிறு வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மிதுனம், மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். கடன் பிரச்சினைகள் சுமூகமாக முடியும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். வாகன வசதி பெருகும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள். உறவினர் நண்பர்களில் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள். உத்தியோகத்தில் சில புதுமைகளைச் செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள். வேலையிடத்தில் சீனியர்களின் அழுத்தமும் வீட்டில் அதிருப்தியும் சிறிது அழுத்தம் ஏற்படுத்தும். அது வேலையில் கவனத்தை பாதிக்கும். புதிய பண ஒப்பந்தம் இறுதியாகும். புதிதாக பணம் வரும். வீட்டு வேலைகளை முடிக்க உகந்த நாள். வீட்டில் நின்று போயிருந்த வேலைகளை முடிப்பீர்கள். காதல் விவகாரம் பற்றி டமாரம் அடிக்க வேண்டாம். சீனியர் லெவலில் உள்ளவர்களுடன் சில எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது முக்கியம்.
இந்த ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். இதைச் செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க முடியும். உங்கள் துணை உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு உங்களை கவலையில் ஆழ்த்துவதால் உங்கள் வேலையில் கவனம் சிதறும். ஆனால் எப்படியோ இன்று அனைத்தையும் சமாளித்து விடுவீர்கள். மிருகசீரம் 3-4. நினைப்பது நடந்தேறும் நாள். வியாபார போட்டியால விலகிச் செல்வர். இழுபறியாக இருந்த விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். திருவாதிரை. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். சங்கடங்களை சமாளித்து செயலில் லாபம் காண்பீர். உடல்நிலை சீராகும். புனர்பூசம் 1-2-3. செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். முன்னோர் வழிபாடு நன்மை தரும். கடகம். கடகராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும். நண்பர்கள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் திடீர் செலவுகளும் பணியாளர்களால் வீண் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். சேமிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும். நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். நினைத்தது நிறைவேறும் நாள். தனிப்பட்ட பிரச்சனைகள் மன மகிழ்ச்சியை கெடுக்கும். ஆனால் ஆர்வமான எதையாவது படிப்பதில் ஈடுபாடு கொண்டு மன அழுத்தங்களை போக்கும் வகையில் மனப்பயிற்சி செய்யுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம். ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டு வராது. பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். இன்றைக்கு பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தின் மீதுதான் கவனம் தேவை. காதல் பயணம் இனிமையானது, ஆனால் அதன் ஆயுள் குறைவு. உங்கள் காதல் துணை இன்று உங்களுக்கு அருமையான பரிசினை அளிப்பார். தொழில் துறையில் உங்கள் வேலையில் இடையூறு காரணமாக இன்று மலை உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் சேதப்படும். இன்று உங்கள் துணையுடன் ஓய்வாக பொழுதை கழிப்பீர்கள். புனர்பூசம் 4. மகிழ்ச்சியான நாள். முயற்சி லாபமாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். வரவேண்டிய பணம் வரும். சேமிப்பு உயரும். பூசம். திட்டமிட்டு செயல்படுவீர். செய்து வரும் தொழிலில் அணுகுமுறை லாபம் தரும். பழைய விவகாரம் முடிவிற்கு வரும். ஆயில்யம். குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படுவீர். செயலில் லாபம் காண்பீர். அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும். உறவினரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீர்கள். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் தேவையற்ற குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வகையில் தேவையற்ற பிரச்சினை ஏற்படும் என்பதால் பொறுமை அவசியம். ஒரு சிலருக்கு தெய்வ பணிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். பயணங்களால் பயனடைவீர்கள். பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும். பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபமடைவீர்கள். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உழைப்பால் உயரும் நாள். உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும். நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் இன்று உங்கள் குழந்தையை தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். எனினும் நீங்கள் அவ்வாறு செய்யவிட்டால் உங்கள் குழந்தையின் உடல்நலம் பாதிக்கப்படும் மற்றும் அவர்களின் உடல் நலத்திற்காக அதிகமாக பணம் செலவழிக்கக்கூடும். நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸ் செய்யவும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடவும் விரும்புவீர்கள். காதல் வசந்தம், மலர்கள், தென்றல், இதமான சூரிய ஒளி, பட்டாம்பூச்சி ஆகியவற்றை போன்றது. இன்று நீங்கள் அந்த ரொமான்டிக் உணர்வை பெறுவீர்கள். வேலையை பொறுத்தவரையில் இன்று எந்த பிரச்சனையுமின்றி இனிமையாக இருக்கும். இந்த ராசிக்காரர் மாணவ மாணவிகள் இன்று அவர்களின் விலைமதிப்பற்ற நேரத்தை தவறான முறையில் பயன்படுத்துவர்கள். நீங்கள் மொபைல் அல்லது டிவி அளவுக்கு மீறி பயன்படுத்துவீர்கள். உங்கள் திருமண வாழ்விலேயே இன்று மிக இணக்கமான நாள். மகம். வருமானத்தால் வளம் காணும் நாள். எதிர்பார்ப்பு நிறைவேறும். தாய்வழி உறவுகளால் நன்மை காண்பீர். பூரம். முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும். பேச்சில் நிதானம் காப்பது நல்லது. ஒரு சிலர் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வீர். உத்திரம் 1. வியாபாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை சரிசெய்வீர். வருமானம் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி நினைத்ததை சாதிப்பீர். கன்னிராசி அன்பர்களே, தேவையான பணம் கிடைக்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். விருந்தினர் வருகை அதிகரிக்கும். சொத்து பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள். பேச்சில் கம்பீரம் பிறக்கும். தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள். வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெற்றிக்கு வித்திடும் நாள்.
அபரிமிதமான முயற்சி மற்றும் உரிய நேரத்தில் குடும்பத்தினர் அளிக்கும் ஆதரவால் விரும்பிய ரிசல்ட்டுகள் கிடைக்கும். ஆனால் இப்போதைய உற்சாகம் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருங்கள். நீங்கள் சேமித்த பணம் இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஆனால் அதனுடன் செலவு செய்வதால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமயமானது. இன்று உங்கள் வாழ்வில் உண்மையான காதலை இழப்பீர்கள். கவலைப்படாதீர்கள், எல்லாமே காலப்போக்கில் மாறும். உங்கள் காதல் வாழ்வும்தான். இன்று நீங்கள் இதுவரை ஆபீஸில் உங்கள் எதிரியாக நினைத்த ஒருவர் உண்மையில் உங்கள் நலம் விரும்பி என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உங்கள் காதலன் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை. இந்த புகாரை அவர்கள் முன் இன்று வைக்கலாம். கடினமான சில நாட்களுக்குப் பிறகு இன்று உங்கள் துணையுடன் மிக ஆறுதலான நாள். உத்திரம் 2, 3, 4. செயல்களில் லாபம் காணும் நாள். நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் ஆதாயம் உண்டாகும். நேற்று எதிர்பார்த்த தகவல் வரும். ஹஸ்தம், பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். செல்வாக்கு உயரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். சித்திரை 1, 2. செய்து வரும் தொழிலில் கவனம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர். குடும்பத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும். துலாம். துலாராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பார்கள். அனுசரித்துச் செல்வது நல்லது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்ல நேரிடும். தக்க முன்னெச்சரிக்கை அவசியம். வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள். வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள். புது அத்தியாயம் தொடங்கும் நாள். மாலையில் மூவி தியேட்டர் அல்லது டின்னரின் போது உங்களை ரிலாக்ஸாக மற்றும் அற்புதமான மனநிலையில் வைத்திருக்க வாழ்க்கை துணைவர் விரும்புவார். உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். பிள்ளைகள் மீது கவனம் தேவைப்படும், ஆனால் மகிழ்ச்சியை கொண்டு வருவார்கள். உங்கள் அழைப்பை இழுத்தடித்து பார்ட்னரை வெறுப்பேற்றுவீர்கள். உங்கள் நேரத்தில் அதிகமானதை பிறர் பெற விரும்பலாம். அவர்களுக்காக எந்த வாக்குறுதியும் அளிப்பதற்கு முன்னால் உங்கள் வேலை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களின் கனிவு மற்றும் தாராள மனதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். போட்டியிடும் இயல்பு எந்த ஒரு போட்டியிலும் உங்களை வெற்றி பெற செய்யும். ஷாப்பிங் செல்லும்போது உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். சித்திரை 3, 4. லாபமான நாள். திட்டமிட்ட வேலை நடக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும். சுவாதி, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தேவையான வருமானம் வரும். உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும். விசாகம் 1, 2, 3. பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீர். விருச்சிக ராசி அன்பர்களே, சகோதர வகையில் எதிர்பார்த்து இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாக முடியும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களையெல்லாம் கையில் எடுத்து கொண்டிருக்காதீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படுவீர்கள். வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள். உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரைப் போல, வாசனை திரவியத்தைப் போல மலரும். செலவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள். அவசியமானவற்றை மட்டும் இன்று வாங்குங்கள். குடும்ப பிரச்சனையை தீர்க்க குழந்தையைப் போன்ற அப்பாவித்தனமான நடத்தை முக்கிய பங்காற்றும். காடல் விவகாரங்களில் நிர்பந்தம் செய்வதை தவிர்த்திடுங்கள். தகுதியுள்ள அலுவலர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பணப்பயன் கிடைக்கும். இன்று நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் மொபைலில் ஓய்வு நேரத்தில் இணையதளத்தை பார்க்கலாம். இன்று உங்கள் துணையால் இழப்பு ஏற்படலாம். விசாகம் 4. நன்மையான நாள். மனக்குழப்பம் விலகும். கடினமான வேலையையும் எளிதாக செய்து முடிப்பீர். உங்கள் நிலை உயரும். அனுஷம், குழப்பம் நீங்கி தெளிவடைவீர். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். செயல்களில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். கேட்டை, நிலுவையிலிருந்த வேலை முடியும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். வரவு திருப்தி தரும். முன்னோர் வழிபாடு நன்மை தரும். தனுசு,
தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் சமயோசிதமாக சமாளித்து விடுவீர்கள். தேவையான பணம் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும். வேலைச் சுமையால் உடல் அசதி, மனச்சோர்வு வந்து நீங்கும். வாகனத்தை எடுக்கும் முன் எரிபொருள் இருக்கிறதா என பார்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். உங்களின் அதிக நம்பிக்கையை நல்ல வகையில் இன்று பயன்படுத்துங்கள். இடைவிடாத வேலை நிறைந்த நாளிலும் சக்தியை சேர்த்துக் கொள்ள உங்களால் முடியும். நீங்கள் ஒரு மாணவராக இருந்து வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் வீட்டிலுள்ள நிதி நெருக்கடி இன்று உங்கள் நெற்றியில் சுருக்கத்தை ஏற்படுத்தும். நெருங்கிய உறவினர் அதிக கவனத்தை எதிர்பார்ப்பார், ஆனால் ஆதரவாக அக்கறையாக இருப்பார். கனவு தொல்லைகளை மறந்து ரொமான்டிக் பார்ட்னருடன் இருப்பதில் ஆனந்தம் காணுங்கள். இன்னும் வேலையில்லாதவர்கள் ஒரு நல்ல வேலை பெற இன்று அதிக உழைக்க வேண்டும். கடினமாக உழைப்பதன் மூலம் மட்டுமே உங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கும். ஒருவர் வெற்று உரையில் ஒரு புத்தகத்தை படிக்கலாம். இருப்பினும் உங்கள் வீட்டு உறுப்பினர்கள் உங்கள் செறிவை தொந்தரவு செய்யலாம். உங்களுக்கு காதல் பித்து பிடிக்க வைக்கும் நாள் இதுவென்று கூறலாம். காதலின் உச்சத்தை இன்று அடைவந்து இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இன்று ரொமான்ஸ் செய்வீர்கள். மூலம் வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்கள் விருப்பம் நிறைவேறும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டிற்கு ஆளாவீர். பூராடம் வெளியூர் பயணத்தில் சங்கடம் உண்டாகும். பண விவகாரத்தில் நெருக்கடியை சந்திப்பீர். இன்று யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். உத்திராடம் 1 வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர். வருமானம் திருப்தி தரும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சச்சரவு விலகும். மகர ராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்படுவீர்கள். தொடங்கும் காரியம் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். சபைகளில் மரியாதை கிடைக்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள். மதிப்பு மரியாதை கூடும் நாள். இன்று நீங்கள் முக்கிய முடிவு எடுக்க வேண்டும். அது உங்களை பதற்றமாக செய்யலாம். சிலருக்கு பயணம் அலைச்சல் மிக்கதாகவும் மன அழுத்தம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். ஆனால் பண அளவில் ஈடாக இருக்கும். மனைவியின் விவகாரங்களில் தலையிடுவது அவருக்கு ஆத்திரமூட்டும். உங்களை மகிழ்விக்கும் செயல்களை உங்கள் அன்புக்குரியவர் செய்வார். ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கிய மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே. இந்த ராசிக்காரர்கள் இன்று மக்களை சந்திப்பதை விட தனியாக அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள். இன்று உங்கள் ஓய்வு நேரத்தை வீட்டை சுத்தம் செய்ய செலவிடலாம். உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்று மிக சிறந்த நாள். காதலின் முழுமையான இன்பத்தை இன்று நீங்கள் அடைவீர்கள். உத்திராடம் 2, 3, 4 எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். விவேகத்துடன் செயல்பட்டு முயற்சியில் வெற்றி காண்பீர். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். திருவோணம் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும். வரவு அதிகரிக்கும். நினைத்த வேலை முடியும். வெளியூர் பயணத்தில் நிதானம் தேவை. அவிட்டம் 1, 2 வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்திலிருந்த சங்கடம் விலகும். நண்பர்கள் செயல்களுக்கு உதவியாக இருப்பர். கும்பம் கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மேற்கொள்ளும் புதிய முயற்சி சாதகமாக முடிவதுடன் அதனால் எதிர்பார்த்த ஆதாயமும் கூடுதலாக கிடைக்கும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறிக்குப் பிறகுதான் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நாள். எல்லையில்லாத சக்தியும் மகிழ்ச்சியும் உங்களை தொற்றிக்கொள்ளும். எந்த ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் அடிப்படை வாழ்க்கை நிலை இன்று நன்றாக இருக்காது. இன்று உங்கள் சேமிப்பதில் மிகவும் சிரமம் ஏற்படும். பார்ட்னரின் கருத்துக்களை நீங்கள் புறக்கணித்தால் அவர்கள் பொறுமை இழப்பார்கள். ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்ப்பலனும் இன்று கிடைக்கும். புதிய திட்டம் மற்றும் செலவுகளை தள்ளி போடுங்கள். நீங்கள் ஏதேனும் புதிய வேலை தொடங்குவதற்கு முன் அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனைகள் கேட்க வேண்டும்.
உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் தொடங்கும் வேலையின் அனுபவம் வாய்ந்தவர்களை சந்திப்பது நல்லது. திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள். அவிட்டம் 3-4. முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாள்வீர். உங்கள் செயல் லாபத்தை உண்டாக்கும். சதயம், வியாபாரம் முன்னேற்றமடையும். செயல்களில் கவனம் தேவை. குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது. பூரட்டாதி 1-2-3. உங்கள் முயற்சி வெற்றியாகும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். மீனம். மீனராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதிகப்படியான செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். சகோதரர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். லாபமும் அதிகரிக்கும். இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். கும்பத்தில் அமைதி நிலவும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவடையும். விலகி நின்ற உறவுகள் விரும்பி வந்து பேசுவார்கள். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். மகிழ்ச்சியான நாள். உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க பிடிவாத போக்கை கைவிடுங்கள். ஏனெனில் அது நேரத்தை தான் வீணடிக்கும். முதலீடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. ஆனால் சரியான ஆலோசனையை பெறுங்கள். உங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் முக்கியமான மாற்றம் வரும். அது உங்களுக்கும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் குதூகலமாக அமையும். ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருக்கும். இன்று நீங்கள் ஆபீஸில் செய்யப்போகும் வேலை வரும் காலத்தில் நல்ல பலனை உங்களுக்குத் தரும். முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும். இதை செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள். உங்கள் துணையின் அன்புக்காக ஏங்குகிறீர்கள் என்றால் அது இன்று அபரிமிதமாக கிடைக்கும். பூராட்டாதி 4. நினைத்ததை சாதிக்கும் நாள். வேலையில் ஏற்பட்ட தடை விலகும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடியும். பணியாளர் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உத்திரட்டாதி. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ரேவதி. பெரியோர் ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். முன்னோரை வழிபட்டு மனம் தெளிவடைவீர்.